ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேஷ்விகாவுக்கும் ஸ்ரதனுக்கும் ஒரு சின்னதாக ஃபோட்டோ ஷூட் வந்து நேற்று பண்ணியிருந்தோம். அதுக்கான மேக்கப் வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் அக்கா தேஷ்விகாவை வீடியோவில் காமிங்க, ரொம்ப நாள் ஆச்சு அப்படிலாம் வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க. எதுக்காக சடனாக ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேஷ்விகாவுக்கு வந்து மொட்டை அடிக்க போகிறாங்க. அதனால் போன வாரத்துலேருந்து ஒரு 2-3 நாளாகவே ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, வேறு வேறு காஸ்டியூம்லாம் போட்டு. பட் இப்போது கொஞ்சம் நல்லா கிராண்டாக ட்ரெஸ் பண்ணி ஏதாவது ஃபோட்டோஸ் பண்ணலாம், ராதா மாதிரி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்து பிளான் பண்ணியிருந்தா. அதுக்காக தான் என்னையுமே வீட்டுக்கு வந்து வர சொல்லியிருந்தா. சரி, அப்படியே ஸ்ரதனுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டுடலாம், ஏன்னா ஃபோட்டோகிராஃபர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு தான் நேற்று அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். பாப்பாவை தூங்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா அவள் முழிச்சிட்டு இருந்தா எதுக்குமே சுத்தமாக காமிக்கவே மாட்டா. சுத்தமாக என்கிட்ட முதல்ல வர்றதே கிடையாது இப்போல்லாம். அதனால் தூங்கும் போதே பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு 1:30 மணிக்கெல்லாம் தூங்க வச்சாச்சு. நானும் என் தங்கச்சியும் தேவையான திங்ஸ் எல்லாம் அவள் எடுத்து கொடுத்துட்டா. பக்கத்தில் ஸ்ரதனையுமே வந்து தூங்க வச்சிட்டோம். ஸ்ரதன் ஓரளவுக்கு காமிச்சிருவான்னு தெரியும், பட் தேஷ்விகா காமிப்பாளா என்னன்றது பெரிய டவுட்டாக தான் இருந்துச்சு. என் தங்கச்சி ரெஃபரன்ஸ்க்காக எனக்கு ஒரு வீடியோ காமிச்சிருந்தா, தேவி இதில் இருக்க மாதிரியே பாப்பாவுக்கு மேக்கப் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருந்தேன். ஆனால் அவள் எந்திரிச்சா என்னெல்லாம் பண்ணுவோன்னு நினச்சோமோ அதை விட அதிகமாகவே வந்து பண்ணிட்டா. சுத்தமாக எங்களால் முடியவே இல்லை, அப்படி தான் சொல்லணும். பொட்டெல்லாம் வச்சுருக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக கலைப்பான்னு என் தங்கச்சி சொன்னான். நான் கூட நினச்சேன் அவள் அவ்வளோலாம் வந்து பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாவே அவ்வளோதான் வந்து பண்ணியிருந்தா. இந்த வீடியோவில் ஃபுல்லாக எங்களால் ஷேர் பண்ண முடியல, பட் ஓரளவுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸ்ரதனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வேஷம் தான் வந்து போட்டிருந்தோம். ஆனால் ஃபைனலாக நாங்கள் ராத வேஷம்லாம் போட்டு முடிச்சுட்டு அதில் ஃபோட்டோ எடுத்தோமான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஏன்னா போகிறதுக்குள்ளேயே மொத்தத்தையும் கழிச்சிட்டா. தலையில் வச்சுருந்த அந்த பின்னாடி போடுற துணி எல்லாத்தையுமே பிச்சு தூக்கி வீசியாச்சு. அதனால் எங்களுக்கு நானும் என் தங்கச்சியும் சிரிச்சுக்கிட்டே தான் வந்து இருந்தோம். ஏன்னா இவ வந்து எந்திரிச்சிருவாளோ அப்படின்ற பயம் எங்களுக்கு இருந்துகிட்டே தான் வந்து இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா ஸ்ரதனுக்கு இது மாதிரி கிருஷ்ணர் வேஷம் போட்டு கரெக்டாக தேஷ்விகா வயசு இருக்கும்போது தான் நம்ம வீட்டில் நார்மலாக ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருந்தோம். வீடியோஸுமே நம்மளுடைய தேவிகா இளங்கோவன் யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதனால் தேஷ்விகாவுக்கும் ஒரு மெமரியாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் சரி இதை நம்ம வீடியோவாக எடுத்து வச்சுக்கலாம், நம்ம சேனலில் போட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போ வளர்ந்தாலும் ஒரு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் மேக்கப்பெல்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டோம். பட் என்ன பண்ணா அப்படின்னா, என் தங்கச்சி சொன்னால் நீ வேணால் பாரு, அவள் தூங்கி எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு முகத்தில் கை வச்சு எல்லாத்தையும் வந்து எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு. என் தங்கச்சி வந்து அடிக்கடி பக்கத்துலேயே தான் வந்து இருந்தா. சரி அழுதானா பால் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அவள் எந்திரிப்பான்னு தெரியும், இவ்வளோ சீக்கிரம்லாம் எந்திரிப்பான்னு எங்களுக்கு நிஜமாவே தெரியாது. ஸ்ரதன்லாம் தூங்கினா அப்படின்னா ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நல்லா தூங்குவான். ஆனால் தேஷ்விகா வந்து ஒரு 1 hour தூங்கினாலே ரொம்ப பெரிய விஷயம். அதிகபட்சம் போனால் 20 நிமிஷத்துலேருந்து 1/2 an hour அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் சுத்தமாக தூங்கவே மாட்டா. அப்பாடா ஒரு வழியாக முடிச்சாச்சு ஒரு சைடு அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு சைடு பாதி வைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா பாதி கலைச்சிட்டா. சரி அப்போ காஞ்சிருந்ததுனால ஒரு அளவுக்கு மேனேஜ் வந்து பண்ணுற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. நேற்று நான், தேவேஷ், ஸ்ரதனை 3 பேருமே வந்து கிளம்பி போயிட்டோம். சுத்தமாக காமிக்கவே இல்லை. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, மொத்தத்தையும் கலைச்சிருவாளோ அப்படின்னு. நினச்ச மாதிரியே மொத்தத்தையும் வந்து கலைச்சிட்டா. இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் வந்து பண்ணான். என் தங்கச்சி சொன்ன மாதிரியே அவள் கை ஸ்ட்ரெயிட்டாக அந்த புருவத்துக்கு மேலே தான் வந்து போயிட்டே இருந்துச்சு. கலைச்சதை அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் வந்து பண்ணியிருக்கோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு பாப்பாவுக்கு வீடியோஸ் எல்லாம் எடுக்கணுமா, ஃபோட்டோலாம் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு மெமரிஸ் இல்லை. வளர்ந்துட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ எனக்கு ஸ்ரதனோட பழைய ஃபோட்டோஸோ வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்போ அவ்வளோ ஆசையாக வந்திருக்கு. திரும்ப இதே மாதிரி குட்டியாக இவங்களை பார்க்க முடியாதுல்ல. தேஷ்விகாவுக்கு வேறு மொட்டை அடிக்க போகிறாங்க. சரி அதனால் முடி இருக்கும்போதே அழகாக பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி தான் அவ்வளோ ஆசாசியாக பண்ணோம். அவள் கலைச்சது எல்லாத்தையும் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி மறுபடியும் அந்த சைடில் போட வந்து ஆரம்பிச்சிட்டேன். என் தங்கச்சி தான் நேற்று சமையல் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டா. எனக்கு பாப்பா இந்த மாதிரி ரெடி பண்ணுறது மட்டும்தான் வேலையாக இருந்துச்சு. அவள் சமையலையும் பார்த்துட்டு நடுவில் வந்துட்டு பாப்பாவுக்கும் எந்திரிச்சிருக்காளா என்னன்னு சொல்லிட்டு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டு போனான். ஸ்ரதன் நல்லா தூங்கிட்டு இருந்தான், அதனால் அவனுக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லை. பாப்பா வந்து இப்படி திரும்பிக்கிட்டே இருந்தா. அவளுக்கு ஒரு தடவை பொட்டு வைக்கும் போதும் இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு பயங்கரமாக திரும்பிக்கிட்டே தான் வந்து இருந்தா. ஃபைனலாக பொட்டெல்லாம் வச்சு முடித்த உடனே வந்து எந்திரிச்சிட்டா. நான் நிறைய நினச்சேன், மேலே வந்து அழகாக ஜடெல்லாம் போட்டு அந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவள் எதுக்குமே கோஆப்ரேட் பண்ணவே இல்லை. என் தங்கச்சி சொன்னா இப்போ மட்டும் இல்லடி, அவளுக்கு நல்லாவே தெரியும், அவள் சும்மாவே அடம் பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு.
எந்திரிச்சதுக்கப்புறம் என் தங்கச்சி மடியில் தான் இருப்பேன்னு ஒரே அடம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுத்தாச்சு. பாருங்க கரெக்டாக எந்திரிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவள் மடியில் இருக்கும்போது விளையாடிட்டே வந்து இருந்தா. பாப்பாவுக்கு வச்ச பொட்டு ஓரளவுக்கு அழிஞ்சதெல்லாம் போக இப்படி தான் இருந்துச்சு. இப்படி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக தான் இருந்தா. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஷ் எல்லாமே வந்து போட்டிருந்தோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக வந்து இருந்தா. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே மொத்தத்தையும் கலைப்பான்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. இதில் வேற அம்மாவுக்கு கண்ணடிச்சு காமி அப்படின்னோடனே கண்ணடிச்சிட்டே இருந்தா. க்யூட்டாக ஸ்மைல் பண்ணி காமிங்க அப்படின்னு சொன்னோடனே ஸ்மைல் பண்ணி காமிச்சாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்ரதனோட ஞாபகம் தான் வந்துச்சு. ஸ்ரதனுக்கு இதை மாதிரி வயசில் இருக்கும்போது கிருஷ்ணர் வேஷம் போடும்போது அவன் சுத்தமாக தூங்கிட்டு இருக்கும்போது மேக்கப் வந்து போட்டேன். அவன் எந்த டிஸ்டர்புமே பண்ணல. அந்த வீடியோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் கூட இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி வந்து பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ட்ரெஸ் தான் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாமே ஆல்ரெடி என் தங்கச்சி செலக்ட் பண்ணி வந்து வச்சிட்டா. ப்ளஷ் போடுறதெல்லாம் ஈஸி தான். ஆனால் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கலைச்சிருவான்றது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சரி ஒரு ஆசைக்காக தான் ஃபுல்லாகவே வந்து போட்டு விட்டுருந்தோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு எந்த ஜுவல்ஸ்லாம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து ஃபைனல் வந்து பண்ணி வச்சாச்சு. மேக்கப் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாந்து போட்டிருக்குல்ல அதை எப்படி ஓப்பன் பண்ணான்னு தெரியவே இல்லை. எங்களாலே அதை ஓப்பன் பண்ண வந்து முடியல. ஆனால் அவள் ஃபுல்லாக நாங்கள் பேசி ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்கிற கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை ஃபுல்லாக திறந்து கையில் மொத்தமாக வந்து ஊற்றிக்கிட்டா. அதை வாங்கினதுக்கு அப்படி ஒரு அழுகை. அதை தேங்காய் எண்ணெய் வச்சு சரி தொடச்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே தேங்காய் எண்ணெய் வச்சு துடைக்கிறதுக்கான வேலை எல்லாமே வந்து பண்ணிட்டோம். பாருங்க கொஞ்ச நேரத்தில் அமைதியாகிட்டா பாருங்கள். மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டா. சரி இது வந்து தொடச்சாலாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாச்சு. வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாக வந்து ஆகிட்டா. அதுக்கப்புறம் ஜுவல்ஸ்லாம் போட்டோம். அவளுக்கு ஜுவல் போடுறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து அவள் கையில் இருக்கிற எந்த பொருளை வாங்கினாலும் உடனே அழுகு வந்து ஆரம்பிச்சிருவா. எப்படியாவது பாப்பாவை ஒரு வழியாக ரெடி பண்ணால் போதும் அப்படின்னு இருந்துச்சு. என் தங்கச்சியோட முகத்தை மட்டும் காமிக்கல. ஏன்னா அவள் ஒரு கொண்டை போட்டிருந்தா. அவள் சொன்னா என்னை இப்படியெல்லாம் வீடியோவில் காமிச்சேன்னா உன்னை கொன்றுவேன் நான் அப்படின்னு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவளோட இதை மட்டும் நான் மறைச்சிருக்கேன். ஆக்சுவலாக இதை பார்த்தாலே ஏதாவது சொல்லுவா, என்னை ஏண்டி இதில் இப்படி போட்டு வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்கு ஹேர் டூ என்ன போடலான்னு பார்த்தா அவளுக்கு எப்போவுமே ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நல்லா பஃப் வச்சு போட்டால் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அதனால் அப்படியே வந்து போட்டாச்சு. எதுக்கு தான் அழறானே தெரியல. சும்மாவே அழுதுகிட்டே வந்துருந்தா. ஃபைனலாக பாப்பாவை வந்து ரெடி பண்ணிட்டோம். தலையிலலாம் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக பாப்பாவை இப்படி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் வந்திருந்தா. எனக்கு பர்சனலாகவே ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. ஆனால் வீடியோவுக்கு திரும்ப அப்படின்னா பார்த்து திரும்பவே இல்லை. அவங்க அண்ணன் கூடயே வந்து விளையாடிட்டு இருந்தா. ஒரு வழியாக நான் நினச்ச மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது ஸ்ரதன் தான். ஸ்ரதனை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு தெரியும் அவன் கோஆப்ரேட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தேஷ்விகா கூட சேர்ந்து நேற்று இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். தனியாக இருந்தால் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. அவங்க தங்கச்சியெல்லாம் இருக்கவே சேட்டை இன்னும் ஜாஸ்தியாக தான் வந்து இருந்துச்சு. தேவேஷ் மேலே வரவே இல்லை. அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி கீழே தான் வந்து இருந்தான். இங்கே பாருங்கள் வந்த உடனே சொன்னேன், தேவேஷ் நீ வந்து எனக்கு இந்த ஹெல்ப்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அவன் அங்கே வந்து பால் தான் விளையாடிட்டு திட்டு வாங்கிட்டே வந்து இருந்தான். ஸ்ரதனுக்கு ஒன்றும் பண்ணல. வெறும் பவுடர் மட்டும் அடிச்சுட்டு ஐப்ரோ பென்சில் மட்டும் வரைஞ்சிருந்தேன். மேலே ஐப்ரோஸ் மட்டும் வரைஞ்சிட்டேன். என் தங்கச்சி அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டு வந்துட்டா. தேஷ்விகாவுக்கு பொம்மை கொடுத்துருந்ததுனால அழகாக விளையாடிட்டு இருந்தா. ஸ்ரதனுக்கு கண்ணுக்கு மேலே ஐ ஷேடோ மட்டும் போட்டு விட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அமைதியாக தான் காமிச்சான். அதுக்கப்புறம் வந்து இது போடணுமா அது போடணுமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். தங்கம் ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம், அதனால் கொஞ்ச நேரம் அமைதியாக காமிங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒழுங்காக காமிக்க ஆரம்பிச்சிட்டான். இது ஆல்மோஸ்ட் ஒரு 1:30 மணிக்கு ஆரம்பித்து 4:30 மணி வரைக்கும் மேக்கப் மட்டும்தான் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த பசங்களை ரெடி பண்ணுறது நிஜமாவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணல. பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக போயிருந்தோமா. டைம் இல்லை, லைட் வேறு போயிடும். ஏன்னா ஃபோட்டோகிராஃபர் வந்ததே 4 மணிக்கு தான். அதனால் போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டியோடவே ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டேன். ஸ்ரதனுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவனை வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பட் பார்க்குறதுக்கு அப்படியே கிருஷ்ணர் மாதிரி தான் வந்து இருந்தான். அவ்வளோ க்யூட்டாக வந்து இருந்தான். லிப்ஸ்டிக்கெல்லாம் போட காமித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது வாய் அழகாக வந்து காமிச்சான். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அவன் கண்ணெல்லாம் வரைஞ்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருந்தான். ஸ்ரதனுக்கிட்ட இருக்கிறதே பார்த்திங்கன்னா பெரிய ப்ளஸ் அவனோட கண்ணு தான். அவ்வளோ அட்ராக்டிவாக வந்து இருக்கும். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அழகாக இருந்தான். ஃபைனல் லுக் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த தலையில் கட்டுறது தான் கொஞ்சம் இறங்கிட்டே இருந்துச்சு. கீழே போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சைக்கிள்லாம் ஓட்டிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தேஷ்விகாவையும் ரெடி பண்ணி நாங்கள் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக காரில் வந்து கிளம்பியாச்சு. தங்கச்சி வீட்டுக்காருக்கு நேற்று ஷூட்டிங் இல்லை, லீவ் அப்படின்றதுனால எங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருந்துச்சு. இல்லைனா பசங்களை கூட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். 2 பேரையும் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம்.
சரி அங்கே போயிட்டு பாப்பாவுக்கு அந்த பின்னாடி தலையில் வைக்கிறதெல்லாம் வச்சுக்கலான்னு பார்த்தா பார்க்கில் போயிட்டு அவள் சுத்தமாக காமிக்கவே இல்லை. அவங்க அண்ணன் இருந்ததுனால முன்னாடி தான் உட்காருவேன்னு ஒரே ஆடம் 2 பேரும் அழகாக உட்காந்துட்டு வந்தாங்க. ஸ்ரதன் எதுவும் பண்ணலை. கொஞ்ச நேரம் வரைக்கும் ரொம்ப அமைதியாக தான் இருந்தான். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்க்கு போஸ் கொடுக்கல, எதுவுமே பண்ணல. என் தங்கச்சி வீட்டிலேருந்து ஒரு 3 to 4 மினிட்ஸில் பார்க் வந்துருச்சு. அந்த பார்க்கில் அவன் முந்தா நேற்று ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்போ பண்ணும்போது ஆள் யாருமே இல்லையா. பட் நேற்று நாங்கள் போகும்போது நிறைய ஒரு 10 பேருக்கு மேலே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பாப்பா தலையில் அந்த இதையுமே போட்டு விட்டுட்டோம். ஃபோட்டோகிராஃபருமே பார்த்திங்கன்னா எல்லாமே எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாரு. வாட்டர் பாட்டில் இவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. அங்கே பாருங்கள், இப்படி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் இதில் ஃபோட்டோஸ் வந்துச்சான்றது எனக்கு தெரியல. ஒரு 2-3 ஃபோட்டோ கூட எடுக்கல. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிச்சு போட்டா. எங்களுக்கும் சரி குழந்தைய ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. என்ன எடுக்க முடியுமோ எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸ்ரதன் பார்த்திங்கன்னா இந்த புல்லாங்குழலில் திருப்பி ஊதுறானா எப்படி ஊதிட்டு இருக்கான் பாருங்க. அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தான். தேஷ்விகாவும் ரொம்ப அழகாக இருந்தா. எனக்கு ரொம்ப ஆசை அவங்க 2 பேரையும் ஒன்றா வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தேஷ்விகாவுக்கு இப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பித்தாச்சு. என் தங்கச்சி வீட்டுக்காரர் தான் பாவம், பாப்பாவுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடி ஓடி விளையாட்டு காமிச்சிட்டே இருந்தார். ஸ்ரதனை கொஞ்ச நேரத்துக்கு மேலே எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் நான் விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கில் விளையாடுறதுக்கு போயிட்டான். தேஷ்விகா எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருந்தாங்க. அவள் அழுக எதுக்கு அழுகிறானே தெரியல. சும்மா அழுகிறா, திடீர்னு சிரிக்கிறா. என் தங்கச்சி சொன்னா இப்படி தாண்டி பண்ணுவா. அவள் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அமைதியாக இருப்பா. மற்றபடி இந்த மாதிரி ஏதாவது ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சும்மாவே அழுவா காரணமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு அங்கே பாருன்னு ஃபோட்டோகிராஃபரும் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. பட் ஃபோட்டோஸ் நான் இன்னும் பார்க்கல. கண்டிப்பாக 2 பேரோட ஃபோட்டோஸ் வந்துச்சு அப்படின்னா நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேஷ்விகாவை நிறைய பேர் விசாரிச்சுக்கிட்டே இருந்தீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அடுத்தது எனக்கு ரொம்ப ஆசை. என் தங்கச்சியுமே சொன்னால் இந்த பசங்களுக்கு ஓணம் இதுக்காக அந்த முண்டுலாம் கட்டி ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி ஸ்ரதன் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலான்னு பார்த்தா அங்கே இந்த மாதிரி சறுக்கிறதெல்லாம் இருந்துச்சா, அதில் விளையாடிட்டு இருந்தான். சரி டிஸ்டர்ப் பண்ணாமல் விளையாடுறானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டோம். அதுக்காக மண்ணெல்லாம் எடுத்து தலையில் போட்டுக்கிட்டு ஒரு வழி பண்ணிட்டான். மொத்தமே ஒரு 10 ஃபோட்டோ எடுத்திருப்போம் ஸ்ரதனை, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவனை எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. சரி நீ ஓகே விளையாடுறான்னு சொல்லிட்டு விளையாடுறதுக்கு விட்டாச்சு. பாப்பா கிட்ட போயிட்டு பாப்பாவுக்கு அந்த முண்டெல்லாம் கட்டியிருந்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் காமிச்சிருந்தா அப்படின்னா கண்ணுக்கு மையெல்லாம் போட்டிருக்கலாம். தலையில் இதெல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சுருந்தா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்திருக்கும். இவ்வளோ தூரம் அவள் காட்டினதே ரொம்ப பெரிய விஷயம். இது ஒரு மெமரிக்காக தான் இந்த ஃபோட்டோஸ் எடுத்தது. இந்த வீடியோவுமே பார்த்திங்கன்னா மெமரிக்காக தான் எடுத்திருக்கேன். இதுங்க இப்படி மண்ணில் விளையாடுறது பார்க்குறப்ப எங்களுக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு. யாராலையும் உங்கள் 2 பேரையும் கண்ட்ரோலே சுத்தமாக பண்ணவே முடியல. தேஷ்விகா அந்த முண்டு கட்டி இருந்த வீடியோ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு நேற்று 2 பேருக்கும் ஃபோட்டோஸ் எடுத்ததில் பயங்கர ஹாப்பி. ரொம்ப அழகாக இருந்தா இந்த ட்ரெஸ்ஸில். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச தேஷ்விகாவையும் ஸ்ரதனையும் பிடிச்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.